திருக்குறள் சிந்தனை. நெடிதாக ஊடியிருந்து பின்பு கூடி மகிழ்ந்த தலைவன் அவ்வூடலின் இனிமையை உவந்து சொல்கின்றான். பசியானது உண்ணும் உணவில் மிகுந்த சுவையையும் உண்ணுதலில் அதிக வேட்கையையும் உண்டு பண்ணும். அதுபோல புலவியானது காதல் நுகர்ச்சியில் அதிக இன்பத்தையும் ஆர்வத்தையும் உண்டு பண்ணும். பொருந்தல் நிலையில் கண்ட இன்ப நுகர்வுக்கு அருந்தல் நிலையில் கண்ட ஒன்றை தலைவன் பேசியது யாவரும் எளிதில் தெரிந்து இருவகை நிலையிலும் இன்புற்று வாழ்தல் வேண்டி எனலாம். ஆகவே பசியறியாது உண்டவன் மந்தப்பட்டு நோயாளி ஆவது போல புலவியில்லாது ஓயாமல் கலந்து மகிழ்ந்தவன் காதல் சுவையனை இழந்து கடைப்பட்ட நோயாளி ஆகிவிடுவான் என்றும், ஊடல் காதலுக்கு இனிமை தரும் என்றும் அதனை உவந்து பேணிக்கொள்ள வேண்டுமென்றும் காதலன் உணர்ந்து கூறினான். ஆகவே கூடல் ஒழிந்து இடையே ஊடலில் நின்றவர்தான் பின்பு பேரின்பம் பெற்று நீடு மகிழ்வார் என்று தெய்வப்புலவர் ஊடல் உவகை அதிகாரத்தில் உணலினும் உண்டல் அறல் இனிது, காமம் உணர்தலின் ஊடல் இனிது என்றார். நாளையும் சிந்தி.